students, I am Malar. In the video நம்ம convolution related Anna University question பார்க்கலாம். Convolve the following signals x of n கொடுத்திருக்காங்க 1 by 2 the whole power n minus 2, u of n minus 2 and h of n equal to u of n plus 1. This is for December 2015 16 mark question. First write the given data. Given data எழுதிருக்கோம் x of n and h of n. நம்ம இதை convolution பண்ண சொல்லியிருக்காங்க. Convolution formula எழுதி வைக்கலாம். Convolution y of n equal to summation minus infinity to infinity x of k h of n minus k. ஓகே, இப்போ நம்ம x of k யும் h of k n minus k சப்ஸ்டிட் பண்ணலாம். வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? n-க்கு பதிலாக k. ஓகே, அப்போது 1/2 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல n இருக்கா? இந்த இடத்துல n இருக்கும்போது k minus 2 u of k minus 2. ஓகே, அதை நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இவ்வளோ வந்து x of k. அப்புறம் h of n minus k வேணும் இல்லையா? இந்த இடத்துல h of n-க்கு பதிலாக n minus k அவ்வளோதான். n can be replaced by n minus k, that's all. அண்ட் இவருக்கு அப்படி எடுத்து n-க்கு பதிலாக n minus k minus plus 2. ஓகே, அதை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஐ மீன் h of n ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ u of k அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் u of k அப்படின்னாலே நமக்கு தெரியும் அதோட ஆம்பிளிட்யூட் 1 இல்லையா? u of k only used for to find the limit அல்லது range. ஓகே, ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. u of k minus 2 equal to 0. அப்போ k equal to 2. அப்போ லோயர் லிமிட்டில் உள்ளது நமக்கு என்ன வரும்? சமேஷன் லோயர் வந்து ரேஞ்ச் வந்து +2. அப்புறம் நமக்கு பார்க்கலாம் n minus k plus 2 equal to 0. நமக்கு வந்து என்ன வேணும்? k தானே வேணும். மைனஸ் k எப்படி இருக்கட்டு? அப்போது இது வந்து ரைட் சைடு மைனஸ் n minus 2 ஆகும். ப்ளஸ்ஸாக மாற்றும் போது n plus 2. ஓகே, அப்போ ரேஞ்ச் வந்து நான் n plus 2. சமேஷன் 2 to n plus 2 உள்ள நமக்கு 1/2 the whole power k minus 2. இது எல்லாமே நமக்கு லிமிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை விட்டுடலாம். இப்போ லிமிட் அப்படியே இருக்கட்டு. இதை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது பவர் வந்து நமக்கு சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 1/2 காமன் ஃபார் போத் த டேர்ம். ஸோ 1/2 the whole power k and 1/2 the whole power minus 2. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ல, ஈஸி தானே. 1/2 the whole power minus 2 அப்படி எழுதலாம். 1/2 power minus 2 because minus 2 common for numerator as well as the denominator. இது எப்படி எழுதலாம்? இது நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். இது நம்ம நியூமரேட்டர் எடுக்கும்போது 2 power 2 ஆகும். = 4. அந்த 4 தான் இருக்குது. 1/2 the whole power minus 2 summation k equal to 2 to 1/2 the whole power k. எனக்கு k வேரியபிள் இருக்கிறதுனால உள்ள k டேர்ம் தான் நம்ம உள்ளே இருக்கணும். அப்போது 1/2 the whole power the வேல்யூ வந்து 4. சம்மேஷன் 2 to n plus 2 நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள். இங்கே வந்து 2, இங்கே வந்து சாரி இங்கே 2ங்கிறது இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சமேஷன் k equal to 1 to n2 அப்படி a power k இருந்துச்சுன்னா a power n minus a power n n2 plus 1 divided by 1 minus a. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல n1 a-க்கு பதிலாக யார் இருக்கா? 1/2. இந்த இடத்துல a-க்கு பதிலாக 1/2. ஓகே, n1க்கு பதிலாக 2 இருக்குது. n2க்கு பதிலாக n plus 1 n plus 2 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்ப்போம். 4ங்கிறது அப்படி இருக்கட்டு. 1/2 1/2 the whole square, I mean a the whole power n1. n1 வந்து நமக்கு 2. ஸோ இது வந்து n1. இது வந்து a power n2. ஓகே, n2னா இது தான். இதான் வந்து n2 plus 1 divided by 1 minus a. இதோட வந்து a. ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 அப்படியே இருக்கட்டு. 4 அப்படியே இருக்கட்டு. 1/4. ஓகே, மைனஸ் 1/2 the whole power n plus 2 plus 1. இது 2 plus 1 3 n plus 3 divided by இதில் நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா 1 minus 1/2னா நமக்கு 3 ஆஃப் இல்லையா? இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகலாம். நியூமரேட்டர் ஆமாம், இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகலாம். என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு 1/4 இல்லையா? அப்போது 8/4 நியூமரேட்டர் போகும்போது 2 இருக்கும். இந்த இடத்துல 2 ஆயிரும். 2 4s are 8. அப்போ 8 இதை நம்ம உள்ள கொண்டு போயிருக்கலாம். 8/4 1/2 the whole power n. இந்த இடத்துல நமக்கு வரும்ல ஆல்ரெடி 8/8. ஓகே, இதெல்லாமே நான் நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன். ஓகே, அப்போது 4 into 8 8 common for this term as well as this term. ஓகே, ஸோ 8/8. இந்த 8 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இந்த 8 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த 8. ஓகே, 1/2 the whole power n plus 3 1/2 the whole power n plus 3. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1/2 the whole power n into 1/2 the whole power 3. 1/2 the whole power n அப்படி இருக்கட்டு. 1/2 the whole power 3னா 1/8. இந்த 8 தான் இது. இந்த 8ங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகி நமக்கு 2 minus 1/2 the whole power n u of
இதான் நமக்கு தேவையான ரெக்யூர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.